ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து துவா சென்ட்ரல் இங்கே தான் வந்து ரூம் எடுத்திருக்கோம். இந்த ரூம் பற்றின விளாக் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா KL சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இந்த ரூம் வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ரூம் கிடையாது, இது வந்து ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். வீடு தான் இது வந்து. இங்கே வந்து நம்மளே சமைச்சு சாப்பிட்லாம். கிச்சனில் வந்து சில பேசிக் திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க சமைக்கிறதுக்கு, அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஹோட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் காஸ்ட்டு தான் நமக்கு, ஆனால் அங்கே சமைக்க முடியாது. இங்கே சமைக்கலான்ற காரணத்துக்காக தான் நாங்கள் இங்கே வந்து ரூம் எடுத்திருக்கோம். இங்கே வந்து நம்ம மினிமம் 2 days கூட நம்ம வந்து ரூம் எடுத்துக்கலாம். 1 week கம்பல்சரி இருக்கணும், 1 month இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பேய் பங்களா மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஆள் கூட இல்லை. எல்லா ரூம்லேயும் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. இது வந்து 13th floor இப்போ நாங்கள் இருக்கிறது. எங்களோட ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1307 தான் எங்களோட ரூம் நம்பர். உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உள்ளே என்ட்ரானதுமே வந்து ஹாலில் இருக்குது. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் இருக்குது. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான். இப்போ வந்து கிச்சனில் வந்து சில பேசிக் திங்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. கிச்சன் டவலும் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம தண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கெட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ் கிடையாது, இண்டக்ஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பிளேட்ஸ் இருக்குது, கொஞ்சம் பவுல்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்பூனு, ஃபோர்க் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா நைஃபு, சிசர், அதுக்கப்புறமா வந்து கட்டிங் போர்டு இதெல்லாம் வந்து அப்படியே செட்டாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் கரண்டி எல்லாமும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 பாத்திரம் தான் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு குழம்பு பொரியல் அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு காம்பேக்டாக ஒரு டைனிங் டேபிள். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஷோஃபா, அதுக்கப்புறமா வந்து டீபாய், அதுக்கப்புறம் டிவி இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் வந்து அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கணுன்னா அந்த லைட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து படிச்சுக்கலாம் நைட்டில், அந்த மாதிரி படிக்கணும்னா. அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்தோன்னா வியூ வந்து பார்த்திங்கன்னா கேல இருக்க சில முக்கியமான பில்டிங்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது. இப்போ கட்டின அந்த ஹையஸ்ட் பில்டிங், அதுக்கப்புறமா KL டவர், ட்வின் டவர், இதெல்லாமே வந்து இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது. அடுத்தது ஹால்லேருந்து வந்தோன்னா பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பெட்ரூம் வந்து. இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து 2 ட்வின் சைஸ் பெட் வந்து போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலும் சேம் அதே வியூ தான் நமக்கு வந்து தெரியுது. ஹால்லேருந்து பார்த்த வியூ தான். அப்புறம் பெட் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ட்ராவும் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 3 இருக்குது இங்கே. அப்புறம் வந்து நைட் லேம்ப் இருக்குது. அப்படியே வந்தோன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு டிவி இருக்குது. ஹாலில் ஒரு டிவி, இங்கே ஒரு டிவி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து பாத்ரூம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வார்ட்ரோபும் இருக்குது. இதில் வந்து ட்ரெஸ் வச்சுக்கலாம். ப்ளஸ் இது கூடவே வந்து அயன் பாக்ஸு, அயனிங் டேபிள் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்தோன்னா இது வந்து குளிக்கிறதுக்கு மட்டும். இங்கே வந்து ஷவர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஹீட்டர் இருக்குது, நம்ம இங்கே வந்து குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. கூடவே வந்து ஹேர் ட்ரையரும் வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்தோன்னா டாய்லெட்டு, அதுக்கப்புறமா வந்து பாத் டப் இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம குளிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த துவா சென்ட்ரல் காண்டோ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா KL சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்து இந்த ரூம் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டேக்கு வந்து நல்ல ஒரு இடம்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து பேசிக் திங்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து பத்தாது. அதுவும் இல்லாமல் இண்டக்ஷன், அதனால நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு பக்கத்தில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கிடைக்காது. நம்ம வந்து ஒரு 1/2 kilometer நம்ம போய் வாங்கிட்டு வந்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இங்கே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 1 dayக்கு வந்து 180 ringgit. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 2 ஸ்மார்ட் டிவி இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் தான் வந்து சரியில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்து நம்ம கிராப் போட்டால் வந்து போய்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.